நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களா பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வரலாம். அப்படி இல்லை என்றால் இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த கொஸ்டின் பேப்பர் பக்காவாக படிச்சுட்டு போங்க பசங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துப்பா. அதில் ஃபஸ்ட் ஒன் எலிங்கம் வரைபடத்தினை கருத்தில் கொள்க பின்வருவனற்றுள் அலுமினவை ஒடுக்க எந்த உலோகத்தினை பயன்படுத்த முடியும். செகண்ட் ஒன் பின்வருவனற்றுள் எது அலுமினியத்தின் தாது அல்ல. தேர்ட் ஒன் கார்பனின் ஹைட்ரேட்டுகளில் கார்பனின் ஆக்சிஜனேற்ற நிலை எது. ஃபோர்த் ஒன் பின்வருவனற்றுள் கனிம பென்சின் என்று அழைக்கப்படுவது எது. 15th ஒன் பொட்டாசியம் பிசிசி வடிவமைப்பை பெற்றுள்ளது. இதில் நெருங்கி அமைந்துள்ள இரு அடுத்தடுத்த அணுக்களுக்கிடையேயான தொலைவு ஓகேங்களா 4.52 ஆம்ஸ்ட்ராங்ப்பா ஆக உள்ளது. அதன் அடர்த்தி என்ன. 6th ஒன் கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பில் நெருங்கி பொதிந்த அணுக்களுக்கும் நான்முகி துளைகளுக்கும் இடையான விகிதம் டேஷ் ஆகும். எக்ஸ் விளைபொருள் என்ற பூஜ்ய வகை வினையில் துவக்க செறிவு 0.02 மீட்டர் மேலும் அரை வாழ்காலம் 10 மினிட்ஸ் மற்றும் 0.04 மீட்டர் துவக்க செறிவுடன் ஒருவர் வினையினை நிகழ்த்தினால் அவ்வினையின் அரை வாழ்காலம் டேஷ் ஆகும். 8th ஒன் வினைப்படும் பொருளின் துவக்க செறிவு 2 மடங்கானால் வினை பாதி அளவு நிறைவு பெற தேவையான காலமும் 2 மடங்காகிறது எனில் அவ்வினைவினை வகை டேஷ். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் பார்த்துட்டு போங்கப்பா. 10th பொறுத்த வரைக்கும் பின்வருவனற்றில் எது வலிமை மிக்க அமிலம் ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் இதெல்லாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 அட்டன் பண்ணால் போதும். கொஸ்டின் நம்பர் 8 வந்து கம்பல்சரி ஓகேங்களா கட்டாய வினா கொடுக்கப்பட்டுள்ளது. 11th ஒன் கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றிற்கு இடையான வேறுபாடுகள் யாவை. 12th ஒன் பக்கிப்பால் பற்றி சிறு குறிப்பு வரைக. 13th ஒன் பொராக்ஸின் பயன்களை குறிப்பிடுக. வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பசங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கம்பல்சரி படிக்க வேண்டிய கேள்விகள். 14th ஒன் அலகு கட்டினை வரையறு. 15th ஒன் ஐரனேஸ் சமன்பாட்டின் எழுதி அதில் இடம்பெற்றுள்ளவற்றை விளக்குக. 16th ஒன் 2NO + O2 2NO கொடுக்கப்பட்டுள்ள வினையில் NO மற்றும் O2 மற்றும் NO2 ஆகியவற்றின் செறிவுகளில் ஏற்படும் மாறுபாடுகளின் அடிப்படையில் வினை வேகத்தினை குறிப்பிடுக. 17th ஒன் ஆல்கஹால் மற்றும் ஃபினால்களை வேறுபடுத்தி அறியும் சோதனைகளை கூறுக ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18th ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்துருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வினையில் சேர்மம் ஏஐ கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு போங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் தான் பசங்களாக பார்க்குறோம். ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏவேனும் 5 வினாக்கள் மட்டும் விடையளித்தால் போதும். வினா எண் 26 வந்து கட்டாய வினா கொடுக்கப்பட்டுள்ளது. 19th ஒன் நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினை விவரிக்க. 20 எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை. வெரி டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் 3 மார்க்ஸ் இதுவும். 21 போராட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய். நெக்ஸ்ட் 22 ஹைட்ரோஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறு படிகங்கள் பற்றி குறிப்பு வரைக. 23 ஷாட்கி குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. 24 ஒரு வினையின் வினைவகை மற்றும் மூலக்கூறு என ஆகியனவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை. 25 கிரீக் நாடு வினைக்காரனிலிருந்து ஈரானிய ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. 26 பேரியம் பொருள்மையை கனசதுர அமைப்பினை உடையது. மேலும் அலகுக்கூட்டின் ஒரு விளிம்பின் நீளம் 508 pm எனில் பேரியத்தின் அடர்த்தியை GCm-3 ஆல் கண்டறிக ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ 5 மார்க்ஸ் கண்டிப்பாக இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் தான் பல கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. நல்லா இது படிச்சுட்டு போயிருங்க. ஸோ 27 பொறுத்த வரைக்கும் நுரை மிதப்பு முறையை விளக்குக அல்லது சங்கிலி தொடராக்கத்திற்கான நிபந்தனைகள் யாவை. கிராஃபைட் மற்றும் வைரம் ஆகியவற்றிற்கான வேறுபாடுகளை எழுதுக. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்பாங்க பார்த்துட்டு போங்க. 28 பொறுத்த வரைக்கும் பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவுத்திறன் சதவீதத்தினை கணக்கிடுக அல்லது ஏ வினைப்பொருள் என்ற முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வேக விதியினை வருவிக்க. 29 பொறுத்த வரைக்கும் பின்வரும் வினைகளை பற்றி குறிப்பு வரைக. ஃபினாப்தலின் வினை மற்றும் வில்லியம்சன் தொகுப்பு முறை டவ் முறை டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா அல்லது 1 2 மற்றும் 3 ஆல்கஹால்களை லூகாஸ் சோதனை கொண்டு வேறுபடுத்துக ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்வியும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் எக்ஸாம் நடக்காமல் இருக்கும். ஸோ அவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வரலாம். அப்படி இல்லை என்றால் இதிலிருந்து ஒரு சில கேள்வி முதல் பல கேள்விகள் வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பா. அடுத்தது பார்க்கலாம் பஸ்க்கலாம் தவற விடாதீர்கள். டாட்டா பை பாய்.